என் பெயர் செந்தில். இன்று நான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எனக்கு 28 வயது. நல்ல உயரம், ஆர்டி 1 இன்ச். உடல் நலமாக இருப்பதால் வாரம் ஒருமுறை ஜிம் செல்வேன். பளபளக்கும் கருமையான நிறம். அம்மா எப்போதும் சொல்வார், நீ கண்ணன் மாதிரி இருக்கேன்னு. கூரிய மூக்கு, அகன்ற தோள்கள், சுருட்டையான முடி. என் கண்களில் எப்போதும் ஒரு குறும்பு தெறிக்கும். நண்பர்கள் சொல்வார்கள், உன் சிரிப்பு மட்டும் ரொம்ப இனிமையானது என்று. நான் ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் மூத்த நிரலாளராக வேலை பார்த்து வந்தேன். மாத சம்பளம் நல்ல அளவில் இருந்தது. என் குடும்பம் சிறியது. அம்மா, அப்பா, நான் மட்டுமே. எங்கள் வீடு சென்னையில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் அமைந்திருந்தது. 2 மாடி கட்டிடம். கீழ்த்தளத்தில் அம்மா, அப்பா. மேல்தளத்தில் நான். மொட்டை மாடி மிகவும் பிரசாரமானது. அங்கிருந்து சுற்றியுள்ள அனைத்து வீடுகளையும் பார்க்க முடியும். என் சித்தப்பா பெயர் மாரியப்பன். அவருக்கு 45 வயது. நல்ல உயரமான ஆள். கடின உழைப்பாளி. கொத்தனார் வேலை செய்து வந்தார். வீடுகளுக்கு சுவர் எழுப்புவது, தரை போடுவது என்று கட்டுமான வேலைகள் செய்து நல்ல பணம் சம்பாதித்து வந்தார். நேர்மையான மனிதர். ஆனால் சொல்லப்போனால் அவர் என்னை அதிகம் கவனிக்கவில்லை. வேலையாக இருப்பார். சித்தப்பா மனைவி பெயர் அபிநயா. என் கதையின் முக்கிய பாத்திரம். அவளை பற்றி நான் எப்படி விவரிப்பது என்றே தெரியவில்லை. அவள் 35 வயது என்றாலும் 25 வயது பெண் போல காணப்படுவாள். அவள் அழகு வர்ணிக்க முடியாதது. நான் அவளை முதன்முதலில் பார்த்த நாள் இன்னும் என் மனதில் பசுமையாக இருக்கிறது. அபிநயா சித்தி நிறம், மா நிறம். வெள்ளையாக பளபளக்கும் முகம். அதில் 2 பெரிய கண்கள். அந்த கண்களில் ஒரு அப்பாவித்தனம் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ஆழம் இருக்கும். அவள் பார்வையில் ஏதோ ஒரு மாயம் இருந்தது. மெல்லிய உதடுகள். சிரிக்கும்போது அவள் முகம் முழுவதும் ஒரு பிரகாசம் படரும். அவள் கன்னங்களில் குழிவுகள் விழும். அது பார்க்க மிகவும் அழகாக இருக்கும். அபிநயா சித்தியின் முடி மிகவும் நீளமானது. இடுப்பு வரை வளர்ந்திருக்கும். அடர் கருப்பு நிறம். அவள் அதை பின்னலாக பின்னி வைத்திருப்பாள். சில சமயங்களில் விரித்து விடுவாள். அப்போது அவள் முகத்தை சுற்றி கூந்தல் அலை அலையாக விழும். அந்த காட்சியே என் மனதை கொள்ளை கொண்டது. அபிநயா சித்தியின் உயரம் சுமார் 5.5 அடி. மெல்லிய உடல் அமைப்பு. ஆனால் நல்ல வடிவமான உருவம். அவள் நடக்கும் விதம் மிகவும் கம்பீரமாக இருக்கும். அவள் பேசும்போது அவள் கைகள் இயல்பாக அசையும். அவள் குரல் மிகவும் இனிமையானது. மெல்லிசாக பேசுவாள். அவள் சிரிப்பு மணி ஒலி போல இருக்கும். அபிநயா சித்தி ஒரு துணிக்கடையில் விற்பனை பெண்ணாக வேலை பார்த்து வந்தாள். காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை வேலை. மாத சம்பளம் சுமார் 15,000 ரூபாய். அவள் தன் சம்பளத்தில் பாதியை வீட்டு செலவுக்கு தருவாள். மீதியை சேமிப்பாள். சித்தப்பா வீடு எங்கள் வீட்டின் பக்கத்தில் இருந்தது. சரியாகச் சொல்லப்போனால் 20 அடி தூரத்தில் மட்டுமே. 2 வீடுகளுக்கும் இடையில் ஒரு சிறிய தெரு. அவர்கள் வீட்டு மொட்டை மாடியிலிருந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடி தெரியும். இந்த அருகாமையே பிறகு பல விஷயங்களுக்கு காரணமாக அமைந்தது. நான் சிறுவயது முதலே அபிநயா சித்தியை அறிவேன். சித்தப்பாவுக்கு திருமணம் ஆன வருடத்திலிருந்து. அப்போது எனக்கு 18 வயது. அவள் முதன்முதலில் நமது வீட்டிற்கு வந்தபோது நான் மயங்கிவிட்டேன். இவ்வளவு அழகான பெண்ணா என்று நினைத்தேன். அவள் என்னை பார்த்து புன்னகை செய்தாள். நீங்க தான் செந்திலா? உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டேன் என்றாள். அந்த குரல் என் காதில் தேன் போல இறங்கியது. ஆரம்பத்தில் நான் அபிநயா சித்தியை மரியாதையுடன் தூரத்தில் வைத்திருந்தேன். ஆனால் அவள் மிகவும் நட்பாக பழகினாள். என்னை தம்பி போல நடத்தினாள். கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவளுடன் பேச ஆரம்பித்தேன். சில மாதங்களில் நாங்கள் நல்ல நண்பர்களாகிவிட்டோம்.
வயது வித்தியாசம் இருந்தாலும் எங்களுக்குள் ஒரு புரிதல் இருந்தது. நான் கல்லூரியில் நடக்கும் விஷயங்களை அவளிடம் சொல்வேன். அவள் தன் வேலையில் நடக்கும் சுவாரஸ்யமான விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொள்வாள். அபிநயா சித்தி மிகவும் உதவி குணம் கொண்டவள். நான் கல்லூரியில் படித்துக்கொண்டிருந்தபோது தேர்வுகளுக்கு முன் படிப்பது பற்றி கவலைப்படுவேன். அவள் வந்து ஆறுதல் சொல்வாள். செந்தில், நீ புத்திசாலி, நல்லா படிச்சிருக்க, கண்டிப்பா நல்ல மார்க் வரும் என்று சொல்வாள். அவள் சொல்வதை கேட்டதும் எனக்கு தைரியம் வரும். நான் அவளுக்கும் பல உதவிகள் செய்து வந்தேன். அவள் வீட்டில் மின் சாதனங்களில் ஏதாவது பிரச்சினை என்றால் என்னை அழைப்பாள். நான் உடனே சென்று சரி செய்வேன். ஒருமுறை அவள் வீட்டு வாஷிங் மெஷின் வேலை செய்யவில்லை. நான் சென்று பார்த்தேன். பிளக் பாயிண்டில் பிரச்சினை என்று கண்டுபிடித்து சரி செய்தேன். அபிநயா சித்தி மிகவும் மகிழ்ந்தாள். செந்தில், நீ இல்லனா என்ன பண்ணியிருப்பேனோ தெரியல என்றாள். இன்னொரு முறை அபிநயா சித்தி கடையில் வேலை செய்து களைத்து வீடு வந்திருந்தாள். அவளுக்கு காய்ச்சல். நான் அதை அறிந்ததும் உடனே மருந்து கடை சென்று மாத்திரை வாங்கி வந்தேன். அவளுக்கு கொடுத்தேன். அவள் கண்களில் நீர் வழிந்தது. செந்தில், உன்னை மாதிரி ஒரு தம்பி எனக்கு கிடைச்சது என் பாக்கியம் என்றாள். நான் அவளுக்கு சமையல் செய்யவும் உதவி செய்வேன். விடுமுறை நாட்களில் நான் அவள் வீட்டிற்கு சென்று சமையலில் கை கொடுப்பேன். காய்கறிகளை நறுக்குவேன். பாத்திரங்களை கழுவுவேன். அவள் சமைக்கும்போது அருகில் நின்று பேசிக்கொண்டிருப்பேன். அவள் சமையல் மிகவும் சுவையாக இருக்கும். நான் அவளை சுவையான உணவு செய்ய கற்றுக் கொடுத்த உன் கைவண்ணம் அபாரம் சித்தி என்று பாராட்டுவேன். அவள் சிரித்து நன்றி செந்தில் என்பாள். அபிநயா சித்தி எனக்கும் பல உதவிகள் செய்தாள். நான் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தபோது சரியான உடைகள் தேர்வு செய்வது குழப்பமாக இருந்தது. அவள் என்னை துணிக்கடைக்கு அழைத்துச் சென்று நல்ல சட்டைகளும் பேண்ட்களும் வாங்கி தருவாள். இந்த நிறம் உனக்கு நல்லா இருக்கும் செந்தில், இதை வாங்கு என்று சொல்வாள். அவள் சொன்ன உடைகள் எனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். நான் உணவு விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இருப்பேன். அலுவலகத்திலிருந்து வீடு வந்ததும் சாப்பிடாமல் படுத்துவிடுவேன். அபிநயா சித்தி அதை கவனித்தாள். என் அம்மா இல்லாதபோது அவள் என்னை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று சாப்பிட வைப்பாள். செந்தில், சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டுப்போகும், வா சாப்பிடு என்று அன்பாக சொல்வாள். அவள் சமைத்த உணவு சாப்பிடும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி பல வருடங்கள் சென்றன. எங்கள் நட்பு மேலும் ஆழமானது. நாங்கள் ஒருவருக்கொருவர் எதையும் பகிர்ந்து கொள்வோம். என் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் அவளிடம் சொல்வேன். அவள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சொல்வாள். மாலை நேரங்களில் நான் அலுவலகத்திலிருந்து வீடு வருவேன். குளித்துவிட்டு மொட்டை மாடிக்கு செல்வேன். அபிநயா சித்தியும் கடையிலிருந்து வீடு வந்து குளித்துவிட்டு தன் வீட்டு மொட்டை மாடிக்கு வருவாள். நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கை காட்டுவோம். பிறகு பேச ஆரம்பிப்போம். 20 அடி தூரம் இருந்தாலும் எங்கள் குரல் தெளிவாக கேட்கும். எங்கள் பேச்சு எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கும். அன்று அலுவலகத்தில் என்ன நடந்தது, கடையில் என்ன நடந்தது, செய்திகளில் என்ன சொன்னார்கள், புதிய திரைப்படம் எப்படி இருந்தது என்று அனைத்தையும் பேசுவோம். எங்கள் பேச்சு மணிக்கணக்கில் நீளும். சில சமயங்களில் இரவு 9 மணி வரையிலும் பேசிக்கொண்டே இருப்போம். கீழே இருந்து என் அம்மா கூப்பிடுவார், செந்தில் இறங்கி வா சாப்பிடு என்று. அப்போது தான் நாங்கள் பேச்சை முடிப்போம். நாளை பார்க்கலாம் சித்தி என்று சொல்லிவிட்டு நான் இறங்கி வருவேன். வார இறுதி நாட்களில் நான் சித்தி வீட்டிற்கு சென்று உட்காருவேன். அவளும் என் வீட்டிற்கு வருவாள். நாங்கள் மணிக்கணக்கில் பேசுவோம். எங்கள் பேச்சு மிகவும் ஆழமானதாக இருக்கும். வாழ்க்கை பற்றி, கனவுகள் பற்றி, விருப்பங்கள் பற்றி பேசுவோம். எங்களுக்கு பல விஷயங்களில் ஒற்றுமை இருந்தது. இருவருக்கும் தமிழ் சினிமா மிகவும் பிடிக்கும். குறிப்பாக பழைய தமிழ் படங்கள். கமல், ரஜினி படங்களை எத்தனை முறை பார்த்தாலும் போதாது. இருவருக்கும் பழைய பாடல்கள் மிகவும் பிடிக்கும்.
இளையராஜா இசையைக் கேட்டு மயங்குவோம். எஸ்பி பாடிய பாடல்களை மீண்டும் மீண்டும் கேட்போம். இருவருக்கும் காபி மிகவும் பிடிக்கும். நாங்கள் பேசும்போது காபி கட்டாயம் இருக்க வேண்டும். அபிநயா சித்தி செய்யும் காபி அருமையாக இருக்கும். அவள் காபியில் ஏலக்காய் சேர்ப்பாள். அந்த மணம் அபாரமாக இருக்கும். இருவருக்கும் இலக்கியம் பற்றி ஆர்வம் இருந்தது. நான் ஆங்கில நாவல்கள் படிப்பேன். அவள் தமிழ் இலக்கியம் படிப்பாள். நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் படித்த புத்தகங்களை பரிமாறிக்கொள்வோம். நான் அவளுக்கு ஆங்கில நாவல்களின் சுருக்கத்தை சொல்வேன். அவள் எனக்கு தமிழ் இலக்கியத்தின் அழகை விளக்குவாள். இருவருக்கும் பயணம் செய்வது பிடிக்கும். கோவில்களுக்கு சென்று வருவது, மலைகளுக்கு சென்று வருவது பற்றி பேசுவோம். நாங்கள் எங்கெல்லாம் சென்றிருக்கிறோம் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்வோம். எதிர்காலத்தில் எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று திட்டமிடுவோம். இப்படி பல வருடங்கள் செல்ல செல்ல அபிநயா சித்தி என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நபராக மாறினாள். அவள் இல்லாமல் ஒரு நாள் கூட கழிக்க முடியாது. ஒரு நாள் அவள் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தாள். அன்று முழுவதும் நான் அவளை பார்க்க முடியவில்லை. அவளுடன் பேச முடியவில்லை. எனக்கு மிகவும் பொழுது போகவில்லை. அவள் இல்லாமல் எனக்கு எல்லாம் வெறுமையாக இருந்தது. மறுநாள் அவள் வீடு வந்ததும் நான் உடனே அவள் வீட்டிற்கு சென்றேன். சித்தி, நேத்து நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது என்று சொன்னேன். அவள் சிரித்தாள். எனக்கும் தான் செந்தில். நேத்து உன்னை பார்க்காம மிஸ் பண்ணேன் என்றாள். அந்த வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டன. அபிநயா சித்தியின் வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை என்பது எனக்கு தெரியும். சித்தப்பா நல்ல மனிதர்தான். ஆனால் அவர் எப்போதும் வேலை வேலையாக இருப்பார். காலையில் எழுந்ததும் வேலைக்கு போய்விடுவார். இரவு தாமதமாக வீடு வருவார். அவருக்கு அபிநயா சித்தியுடன் பேச நேரம் இருக்காது. அவர் களைத்து வீடு வந்து சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிடுவார். அபிநயா சித்தி சில சமயங்களில் தனிமையை பற்றி என்னிடம் சொல்வாள். செந்தில் வீட்டுல நான் மட்டும் தனியா இருக்கேன். யாருகிட்டையும் பேச முடியல. உன்னை தான் பார்த்தா பேச முடியுது என்று சொல்வாள். அவள் குரலில் வேதனை இருக்கும். அப்போது என் மனம் வலிக்கும். நான் அவளை ஆறுதல் படுத்துவேன். சித்தி, நான் இருக்கேன் உங்களுக்கு. எப்பவும் என்கிட்ட பேசலாம் என்று சொல்வே புள்ளி. சித்தப்பாவுக்கும் அபிநயா சித்திக்கும் குழந்தைகள் இல்லை. அவர்கள் திருமணம் ஆகி 10 வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. இது அபிநயா சித்தியின் மனதை மிகவும் வருத்தியது. அவள் சில சமயங்களில் என்னிடம் அழுவாள். செந்தில், எனக்கு குழந்தை இல்லாம வாழ்க்கை வெறுமையா இருக்கு என்று சொல்வாள். நான் அவளை தேற்றுவேன். சித்தி, கடவுள் கண் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்வேன். இப்படி பல வருடங்கள் சென்றன. நான் வேலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்தேன். சம்பளம் அதிகரித்தது. குடும்பத்தில் எல்லோரும் எனக்கு திருமணம் செய்ய ஆர்வமாக இருந்தார்கள். பல பெண்களை பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் எனக்கு யாரும் பிடிக்கவில்லை. காரணம் தெரியாமல் என் மனதில் ஒருவித குழப்பம் இருந்தது. அபிநயா சித்தி என் திருமண விஷயத்தில் மிகவும் ஆர்வமாக இருந்தாள். செந்தில், நல்ல பொண்ணு கிடைக்கணும். உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்வாள். எந்த பெண்ணை பார்க்க போகிறோம் என்றாலும் அபிநயா சித்தியிடம் சொல்வேன். அவள் ஆலோசனை கேட்பேன். பெண்ணை பார்த்துவிட்டு வந்ததும் அவளிடம் எல்லாவற்றையும் சொல்வேன். அவள் கேள்விகள் கேட்பாள். அந்த பொண்ணு எப்படி இருந்தா, அவ குணம் எப்படி என்று கேட்பாள். ஒரு நாள் சித்தப்பா வீட்டில் உள்ள அனைவரும் குடும்ப திருமணத்திற்காக வெளியூர் சென்றார்கள். திருச்சியில் சித்தப்பாவின் சகோதரி மகளுக்கு திருமணம். 3 நாள் நிகழ்ச்சி. அபிநயா சித்திக்கு கடையில் வேலை இருந்ததால் அவள் மட்டும் போகவில்லை. அன்று ஒரு வெள்ளிக்கிழமை. எனக்கு விடுமுறை. காலையில் எழுந்ததும் நான் வழக்கம்போல் காபி குடித்துவிட்டு மொட்டை மாடிக்கு சென்றேன். அபிநயா சித்தி தன் வீட்டு மொட்டை மாடியில் துணிகளை உலர்த்திக் கொண்டிருந்தாள். அவள் என்னை பார்த்து கை காட்டினாள். நான் பதில் கை காட்டினேன். என்ன சித்தி, ஏன் கடைக்கு போகல என்று கேட்டேன்.
இன்னிக்கு விடுமுறை செந்தில் என்றாள் அவள். அப்படியா? நானும் இன்னிக்கு விடுமுறை என்றேன் நான். அவள் சிரித்தாள். அப்போ நம்ம 2 பேருக்கும் இன்னிக்கு விடுமுறை. நீ என்ன பண்ண போற என்று கேட்டாள். ஒன்னும் இல்ல சித்தி. வீட்டிலேயே இருப்பேன் என்றேன் நான். நாங்கள் சில நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அப்போது காலை 10 மணி அளவில் அபிநயா சித்தி என் வீட்டிற்கு வந்தாள். கதவை தட்டினாள். நான் கதவை திறந்தேன். என்ன சித்தி, என்ன விஷயம் என்று கேட்டேன். செந்தில், எங்க வீட்டுல கரண்ட் வர மாட்டேங்குது. மெயின் போர்ட்டுல ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. நீ வந்து ஒரு தடவை பார்த்துட்டு வரியா என்று அவள் கேட்டாள். சரி சித்தி, வரேன். ஒரு நிமிஷம் நில்லு என்று சொல்லிவிட்டு நான் ஒரு ஸ்க்ரூ டிரைவரையும் டெஸ்டரையும் எடுத்துக்கொண்டு அவளுடன் அவள் வீட்டிற்கு சென்றேன். அவள் வீட்டிற்குள் நுழைந்ததும் எனக்கு ஒருவித விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. வீட்டில் நாங்கள் இருவர் மட்டுமே. யாரும் இல்லை. ஒரு மௌனம் நிலவியது. நான் மெயின் போர்ட்டுக்கு சென்றேன். திறந்து பார்த்தேன். ஒரு வயர் லூஸாக இருந்தது. அதை இறுக்கினேன். மெயின் ஸ்விட்சை போட்டேன். கரண்ட் வந்துவிட்டது. விசிறி சுற்ற ஆரம்பித்தது. ரொம்ப நன்றி செந்தில். உன் உதவி இல்லாட்டி நான் என்ன பண்ணியிருப்பேனோ என்று அபிநயா சித்தி நன்றி கூறினாள். பரவாயில்ல சித்தி. இது ஒரு சின்ன விஷயம் தான் என்று நான் சொன்னேன். நான் போகலாம் என்று எழுந்தேன். அப்போது அபிநயா சித்தி என்னை நிறுத்தினாள். செந்தில், கொஞ்ச நேரம் இங்க இரு. நான் உனக்கு காபி செஞ்சு தர்றேன் என்றாள். வேண்டாம் சித்தி. நான் போய் வர்றேன் என்றேன் நான். இல்ல செந்தில், கொஞ்ச நேரம் இரு. நாம 2 பேரும் நிறைய நாளா நல்லா பேசல. இன்னிக்கு பேசலாம் என்று அவள் வற்புறுத்தினாள். நான் ஒப்புக்கொண்டேன். சரி சித்தி, உட்காரேன் என்றேன். நான் அங்கேயே சோஃபாவில் உட்கார்ந்தேன். அபிநயா சித்தி சமையலறைக்கு சென்று காபி தயாரித்தாள். சில நிமிடங்களில் 2 கோப்பை காபியுடன் வந்தாள். ஒரு கோப்பையை என்னிடம் கொடுத்தாள். மற்றொன்றை எடுத்துக்கொண்டு என் எதிரே உட்கார்ந்தாள். எனக்கு வாழ்க்கையில் அந்த தருணம் மிகவும் முக்கியமானதாக மாறியது என்று தெரியவில்லை. நாங்கள் காபியை பருகிக்கொண்டே பேச ஆரம்பித்தோம். என்ன செந்தில், திருமணம் பத்தி என்ன முடிவு என்று அவள் கேட்டாள். இன்னும் நல்ல பொண்ணு கிடைக்கல சித்தி என்று நான் சொன்னேன். நீ ரொம்ப யோசிக்கற. அதான் முடிவு எடுக்க முடியல. எந்த பொண்ணும் பெர்ஃபெக்ட் இருக்க மாட்டா. ஒரு நல்ல பொண்ணா இருந்தா ஓகே சொல்லிடணும் என்று அவள் ஆலோசனை கூறினாள். நாங்கள் இருவரும் பல விஷயங்களை பேசினோம். எங்கள் பேச்சு மணிக்கணக்கில் நீண்டது. அன்று எங்கள் பேச்சு சற்று வித்தியாசமாக இருந்தது. வழக்கமாக பேசும் விஷயங்களை விட மிகவும் தனிப்பட்ட விஷயங்களை பேசினோம். அபிநயா சித்தி தன் வாழ்க்கையின் தனிமையை பற்றி என்னிடம் விரிவாக சொன்னாள். செந்தில், எனக்கு ரொம்ப ஒரு தனிமை உணர்வு இருக்கு. வீட்டுல யாருகிட்டையும் பேச முடியல. சித்தப்பா எப்பவும் வேலையா இருப்பார். அவர் என்னோட பேசறதே இல்ல. உன்னை தான் பார்த்தா என் மனசுல இருக்கறதை எல்லாம் சொல்ல முடியுது என்றாள். அவள் குரல் நடுங்கியது. அவள் கண்களில் நீர் வழிந்தது. என் மனம் பதைபதைத்தது. சித்தி, அழாதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு. நீங்க எப்பவும் என்கிட்ட பேசலாம் என்று நான் ஆறுதல் சொன்னேன். நான் அவளுக்கு அருகில் நகர்ந்தேன். அவள் தோளில் கை வைத்து தேற்றினேன். அவள் என் கையை பிடித்து கொண்டாள். செந்தில், நீ இல்லாட்டி நான் என்ன பண்ணியிருப்பேன் என்று சொன்னாள். அந்த கணம் எங்களுக்கிடையில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. நாங்கள் ஒருவரையொருவர் பார்த்தோம். எங்கள் கண்கள் சந்தித்தன. ஒரு விசித்திரமான ஒரு உணர்வு இருவருக்குள்ளும் பரவியது. நாங்கள் எவ்வளவு நேரம் ஒருவரையொருவர் பார்த்தோம் என்று தெரியவில்லை. சில நொடிகளாக இருக்கலாம் அல்லது சில நிமிடங்களாக இருக்கலாம். அந்த பார்வையில் வார்த்தைகள் இல்லாத உரையாடல் நடந்தது. எப்படி ஆரம்பித்தது என்று தெரியவில்லை. யார் முதலில் நெருங்கினோம் என்று தெரியவில்லை. எங்கள் முகங்கள் நெருங்கின. எங்கள் உதடுகள் ஒன்றோடொன்று சேர்ந்தன. அந்த தருணத்தில் நான் யோசிக்கவில்லை.
இது சரியா தவறா என்று எண்ணவில்லை. அவள் என் சித்தி என்ற உணர்வு கூட எனக்கு வரவில்லை. அந்த கணத்தில் நாங்கள் இருவரும் வெறும் ஒரு ஆணும் பெண்ணும் மட்டுமே. நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த தவறான செயலில் ஈடுபட்டோம். சோஃபாவில் இருந்து படுக்கையறைக்கு சென்றோம். அங்கே மணிக்கணக்கில் அந்த தவறான செயலில் தொடர்ந்தோம். மதியம் 1 மணி, 2 மணி, 3 மணி என்று நேரம் சென்றது. நாங்கள் உலகத்தையே மறந்தோம். மாலை 4 மணி ஆனபோது எங்களுக்கு சட்டென்று உணர்வு வந்தது. நான் என்ன செய்துவிட்டேன் என்ற எண்ணம் என் மனதை தாக்கியது. பயங்கரமான குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. அபிநயா சித்தியும் அதே நிலையில் இருந்தாள். அவள் அழ ஆரம்பித்தாள். மெதுவாக முதலில். பிறகு கதறி அழுதாள். என்ன தவறு செஞ்சுட்டேன் என்று கதறினாள். சித்தி, அழாதீங்க. என்னால தான் இந்த தவறு நடந்துச்சு. நீங்க தப்பில்ல. நான் தான் தப்பு என்று நான் கெஞ்சினேன். இல்ல செந்தில், நான் தான் பொறுப்பு. நான் உன் சித்தி. நான் உன்னை விட 7 வயசு பெரியவள். எனக்கு புத்தி இருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்? நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன் என்று அவள் கதறினாள். நீண்ட நேரம் நாங்கள் இருவரும் அழுதோம். என்ன செய்வது என்று தெரியவில்லை. பயங்கரமான குழப்பத்தில் இருந்தோம். இறுதியாக நாங்கள் முடிவு செய்தோம். இனிமேல் இப்படி ஒருபோதும் நடக்கக்கூடாது. இந்த தவறை மறந்துவிடுவோம். யாரிடமும் சொல்ல மாட்டோம். இதை ஒரு ரகசியமாக வைத்துக்கொள்வோம் என்று உறுதி கொடுத்துக்கொண்டோம். நான் என் வீட்டிற்கு திரும்பினேன். குளித்துவிட்டு படுத்தேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. நான் செய்த தவறு என் மனதை வாட்டியது. எப்படி இப்படி செய்து விட்டேன் என்று நினைத்து வேதனைப்பட்டேன். மாலையில் என் அம்மா அப்பா வீடு வந்தார்கள். நான் வழக்கம் போல் இயல்பாக நடந்து கொண்டேன். ஆனால் உள்ளுக்குள் குற்ற உணர்ச்சியில் துடித்துக் கொண்டிருந்தேன். அன்றைய இரவு என்னால் தூங்க முடியவில்லை. நான் செய்த தவறு மீண்டும் மீண்டும் என் மனதில் வந்து போனது. அபிநயா சித்தியின் அழுகை என் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. மறுநாள் காலையில் நான் அபிநயா சித்தியை பார்க்க பயந்தேன். ஆனால் அவள் கடைக்கு சென்றுவிட்டாள். அன்று மாலை நான் வழக்கம் போல் மொட்டை மாடிக்கு செல்லவில்லை. வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். அடுத்த சில வாரங்கள் நான் அபிநயா சித்தியை சந்திப்பதையே தவிர்த்து வந்தேன். மொட்டை மாடிக்கு செல்வதை நிறுத்திக்கொண்டேன். அவள் வீட்டிற்கு செல்வதையும் நிறுத்தினேன். அவள் என் வீட்டிற்கு வந்தால் நான் உள்ளே போய் ஒளிந்து கொள்வேன். அபிநயா சித்தியும் என்னை தேடி வரவில்லை. அவளும் என்னை சந்திப்பதை தவிர்த்தாள். எங்கள் இருவருக்கும் எதிரில் பார்த்து பேசும் தைரியம் இல்லை. இந்த நிலை 1 மாதம் தொடர்ந்தது. என் அம்மா இதை கவனித்தார். ஒரு நாள் என்னிடம் கேட்டார். என்ன செந்தில், சித்தியோட சண்டையா? இப்போ நீ அவளோட பேசறதே இல்லை என்று அம்மா கேட்டார். இல்ல அம்மா, அப்படி ஒன்னும் இல்ல. நான் ஆபீஸ் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கேன். அதான் சரியா நேரம் இல்லை என்று நான் மழுப்பினேன். ஆனால் உண்மையில் நான் மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தேன். அபிநயா சித்தியுடன் பேசாமல் இருப்பது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவள் இல்லாமல் என் வாழ்க்கை வெறுமையாக இருந்தது. ஒரு நாள் மாலையில் நான் அலுவலகத்திலிருந்து வீடு வந்தேன். வீட்டில் யாரும் இல்லை. அம்மா அப்பா வெளியே சென்றிருந்தார்கள். நான் மட்டும் வீட்டில் இருந்தேன். அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நான் திறந்தேன். அபிநயா சித்தி நின்று கொண்டிருந்தாள். அவள் முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. செந்தில், நீ ஏன் என்னை தவிர்க்கற? என்னால இப்படி பேசாம இருக்க முடியல என்று அவள் அழுதாள். என் இதயம் உருகியது. சித்தி, உள்ள வாங்க என்று அவளை உள்ளே அழைத்தேன். நாங்கள் இருவரும் அமர்ந்தோம். இருவரும் அழுதோம். செந்தில், நடந்தது நடந்துடுச்சு. அதை மறக்க முடியாது. ஆனா அதை மறந்துட்டு நாம முன்னாடி மாதிரி நண்பர்களா இருக்க முடியாதா என்று அவள் கேட்டாள். நிச்சயமா சித்தி. நானும் இதே மாதிரி தான் நினைச்சேன். நாம எப்பவும் நல்ல நண்பர்களா இருப்போம். அந்த தவறை மறந்துடுவோம் என்று நான் சொன்னேன். அன்று முதல் நாங்கள் மீண்டும் பேச ஆரம்பித்தோம்.
ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தது. மெல்ல மெல்ல அந்த அசௌகரியம் நீங்கியது. மாதங்கள் செல்ல செல்ல நாங்கள் பழையபடி ஆனோம். மீண்டும் நண்பர்களாக பேச ஆரம்பித்தோம். சிரித்து மகிழ்ந்து பேசினோம். 6 மாதங்கள் சென்றன. நான் நிச்சயிக்கப்பட்டேன். எனக்கு திருமணம் நிச்சயமானது. பெண் பெயர் பிரியா. அழகான பெண். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவள். நல்ல கல்வி படித்தவள். நல்ல குணம் உடையவள். எனக்கு அவள் பிடித்து போனது. அபிநயா சித்தி என் திருமணத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். செந்தில், உனக்கு ரொம்ப நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று சொன்னாள். என் திருமணம் சிறப்பாக நடந்தது. அபிநயா சித்தி எல்லா ஏற்பாடுகளிலும் உதவி செய்தாள். பிரியாவை சந்தித்து நல்லபடியாக பழகினாள். பிரியாவுக்கும் அபிநயா சித்தியை பிடித்துவிட்டது. திருமணம் முடிந்து பிரியாவுடன் நான் சந்தோஷமாக இருந்தேன். அவள் நல்ல மனைவி. என்னை நன்றாக கவனித்துக் கொண்டாள். நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். திருமணம் முடிந்து 6 மாதங்கள் சென்றன. எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது. நான் எந்த பிரச்சினையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை. என் வீட்டில் அனைவரும் வெளியே சென்றிருந்தனர். அம்மா அப்பா உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். பிரியா தன் அம்மா வீட்டிற்கு 2 நாட்களுக்கு சென்றிருந்தாள். வீட்டில் நான் மட்டும் தனியாக இருந்தேன். மதியம் 2 மணி அளவில் அபிநயா சித்தி என் வீட்டிற்கு வந்தாள். கதவை தட்டினாள். நான் திறந்தேன். என்ன சித்தி, என்ன விஷயம் என்று கேட்டேன். செந்தில், எனக்கு ஒரு முக்கியமான போன் பண்ணணும். என் போன் பேட்டரி முழுசா போயிடுச்சு. உன் போன் கொடுப்பியா என்று அவள் கேட்டாள். எடுத்துக்குங்க சித்தி என்று நான் என் போனை அவளிடம் கொடுத்தேன். அவள் யாருக்கோ போன் செய்து சில நிமிடங்கள் பேசினாள். பிறகு போனை என்னிடம் கொடுத்தாள். ரொம்ப நன்றி செந்தில் என்றாள். பரவாயில்ல சித்தி என்றேன் நான். அவள் போக திரும்பினாள். அப்போது நான் அவளை நிறுத்தினேன். சித்தி, கொஞ்ச நேரம் இங்க இருங்க. வீட்டுல நான் மட்டும் தனியா இருக்கேன். போர் அடிக்குது என்று சொன்னேன். அவள் சற்று யோசித்தாள். சரி, கொஞ்ச நேரம் இருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டாள். நாங்கள் இருவரும் அமர்ந்து பேச ஆரம்பித்தோம். வழக்கமான பேச்சு. ஊர்கதைகள், சினிமா பேச்சு என்று பேசினோம். எங்கள் பேச்சு மணிக்கணக்கில் நீண்டது. 3 மணி 4 மணி என்று நேரம் சென்றது. மெல்ல மெல்ல எங்கள் பேச்சு மாறியது. தனிப்பட்ட விஷயங்களை பேச ஆரம்பித்தோம். அபிநயா சித்தி பிரியா பற்றி கேட்டாள். எப்படி இருக்கா? நல்லா கவனிச்சுக்கறாளா என்று கேட்டாள். ரொம்ப நல்லா இருக்கா சித்தி. நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு என்று நான் சொன்னேன். அப்போ நீ சந்தோஷமா இருக்கியா என்று அவள் கேட்டாள். அவள் குரலில் ஏதோ ஒரு ஏக்கம் இருந்தது. ஆமா சித்தி, நான் சந்தோஷமா இருக்கேன் என்று சொன்னேன். அவள் சற்று மௌனமாக இருந்தாள். பிறகு சொன்னாள். செந்தில், நீ சந்தோஷமா இருக்கறது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விதத்துல எனக்கு ஒரு தனிமை உணர்வு வர்றது. ஏன் சித்தி என்று நான் கேட்டேன். நாம இப்போ முன்னாடி மாதிரி பேசுறோம். ஆனா அதுக்குள்ள ஒரு தூரம் வந்துடுச்சு மாதிரி இருக்கு. நீ இப்போ திருமணமாகி உன் வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆயிட்ட. நீ எனக்கு தேவையில்லாம போயிருவ என்று அவள் சொன்னாள். அவள் கண்களில் நீர் கசிந்தது. என் மனம் வலித்தது. சித்தி, என்ன சொல்றீங்க? நீங்க எப்பவும் எனக்கு முக்கியமானவங்க. நான் எப்பவும் உங்க நண்பன் தான் என்று நான் சொன்னேன். உண்மையிலையா செந்தில் என்று அவள் கேட்டாள். உண்மையிலேயே சித்தி என்று நான் உறுதியாக சொன்னேன். அந்த தருணத்தில் மீண்டும் அதே மாயம் ஏற்பட்டது. எங்கள் கண்கள் சந்தித்தன. எங்கள் முகங்கள் நெருங்கின. இந்த முறை 2 பேரும் தெரிந்தே செய்தோம். முதல் முறை போல் திடீரென்று நடக்கவில்லை. நாங்கள் இருவரும் அறிந்தே அந்த தவறான செயலில் ஈடுபட்டோம். நாங்கள் ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டோம். முத்தமிட்டோம். படுக்கையறைக்கு சென்றோம்.
அங்கே மீண்டும் அதே தவறான செயலில் நீண்ட நேரம் ஈடுபட்டோம். இந்த முறை முடிந்த பிறகு அபிநயா சித்தி அழுதாள். ஆனால் முதல் முறை போல் கதறவில்லை. மெதுவாக அழுதாள். நானும் குற்ற உணர்ச்சியில் இருந்தேன். ஆனால் முதல் முறை போல் மிகவும் கடுமையாக இல்லை. சித்தி, இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது. இது தவறு என்று நான் சொன்னேன். எனக்கும் தெரியும் செந்தில், இது ரொம்ப பெரிய தவறு. ஆனா என்னால என்னை கட்டுப்படுத்த முடியல என்று அவள் சொன்னாள். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நாங்கள் மீண்டும் உறுதி கொடுத்துக்கொண்டோம். வீட்டிற்கு அனைவரும் வந்த பிறகு எதுவும் நடக்காதது போல் இயல்பாக நடந்து கொண்டோம். ஆனால் அதன் பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. நாங்கள் இருவரும் மீண்டும் மீண்டும் அந்த தவறான செயலில் ஈடுபட ஆரம்பித்தோம். வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் அந்த தவறை செய்தோம். என் வீட்டில் யாரும் இல்லாதபோது அபிநயா சித்தி வருவாள். அபிநயா சித்தி வீட்டில் யாரும் இல்லாதபோது நான் செல்வேன். இரவு அனைவரும் தூங்கிய பிறகு வீட்டின் பக்கத்தில் உள்ள மறைவான இடத்தில் சந்திப்போம். அங்கே இருட்டில் அந்த தவறான செயலில் ஈடுபடுவோம். இந்த இரகசிய உறவு மாதக்கணக்கில் தொடர்ந்தது. நாங்கள் மிகவும் கவனமாக இருந்தோம். யாருக்கும் சந்தேகம் வராமல் பார்த்து கொண்டோம். பகலில் நாங்கள் வழக்கமான சித்தி தம்பி மாதிரியே நடந்து கொள்வோம். ஆனால் தனிமையில் காதலர்கள் போல் இருப்போம். நான் இப்போது இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு பக்கம் பிரியாவுடன் நல்ல கணவனாக இருந்தேன். மறுபக்கம் அபிநயா சித்தியுடன் தவறான உறவு வைத்திருந்தேன். இது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் என்னால் இதை நிறுத்த முடியவில்லை. பிரியா எதையும் அறியாமல் இருந்தாள். அவள் என்னை நம்பினாள். அவள் எனக்கு நல்ல மனைவியாக இருந்தாள். நான் அவளுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தேன் என்ற உணர்வு என்னை வாட்டியது. ஆனால் என்னால் அபிநயா சித்தியை விட்டு விலகவும் முடியவில்லை. இப்படி 3 மாதங்கள் சென்றன. ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை மதியம் என் அம்மா அப்பா கோவிலுக்கு சென்றிருந்தார்கள். பிரியா தன் தோழியுடன் ஷாப்பிங் செல்ல சென்றிருந்தாள். வீட்டில் நான் மட்டும் இருந்தேன். அபிநயா சித்தி கடைக்கு செல்லாமல் விடுமுறை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு வந்தாள். நாங்கள் இருவரும் மதியம் 1 மணி அளவில் படுக்கையறையில் அந்த தவறான செயலில் ஈடுபட்டோம். நாங்கள் உலகத்தையே மறந்திருந்தோம். யாரும் வீட்டிற்கு வரமாட்டார்கள் என்று நினைத்திருந்தோம். கவனமாக கதவை பூட்ட கூட மறந்துவிட்டோம். மதியம் 2:30 மணி அளவில் திடீரென்று அறையின் கதவு திறந்தது. என் அம்மா என் அப்பா பிரியா மூவரும் உள்ளே வந்தார்கள். அவர்கள் என்னையும் அபிநயா சித்தியையும் அந்த நிலையில் பார்த்தார்கள். அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். என் அம்மா ஐயோ என்று கத்தி கீழே சுருண்டு விழுந்தார். என் அப்பா கோபத்தில் நடுங்கினார். பிரியா என்னை பார்த்து அதிர்ச்சியில் மூச்சு வாங்கினாள். அவள் முகம் வெண்மையானது. அவள் நடுங்கினாள். நான் என்ன செய்வது என்று தெரியாமல் உறைந்து போனேன். அபிநயா சித்தி அழ ஆரம்பித்தாள். தலை குனிந்து நின்றாள். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு அம்பலமாகிவிட்டது. அன்று அந்த வீட்டில் பயங்கரமான காட்சிகள் நடந்தன. என் அம்மா கதறி அழுதார். இது என்ன பாவம்? இது என்ன அக்கிரமம்? நீ எங்க மகனா? நீ என்ன செஞ்சுட்ட என்று அழுதார். என் அப்பா என்னை கடுமையாக அடித்தார். நீ செஞ்ச காரியம் ரொம்ப பெரிய தப்பு. நீ என் மகனே இல்ல. இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று கத்தினார். பிரியா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தாள். அவளை தூக்கி வெளியே கொண்டு சென்றார்கள். சித்தப்பாவுக்கு செய்தி சொல்லப்பட்டது. அவர் உடனே வேலையை விட்டுவிட்டு வந்தார். என்ன நடந்தது என்று தெரிந்ததும் ஆத்திரத்தில் நடுங்கினார். அபிநயா சித்தியை கடுமையாக அடித்து உதைத்தார். நீ ரொம்ப பெரிய பாவம் பண்ணுட்ட. நீ என் மனைவி இல்ல. இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று துரத்தினார். அந்த சமூகத்தில் இந்த விஷயம் பெரிய பேச்சாக பரவியது. எங்கள் 2 குடும்பங்களும் தலை குனிந்தன. அவமானத்தில் வாடின. பிரியா பெற்றோர் வந்து பிரியாவை அழைத்து கொண்டு சென்றார்கள். அவர்கள் என்னை கொல்ல வந்தார்கள்.
என் அப்பா தடுத்து நிறுத்தினார். பிரியா என்னை மன்னிக்க மறுத்துவிட்டாள். எங்களுக்கு விவாகரத்து ஆனது. அபிநயாவுக்கும் சித்தப்பாவுக்கும் பிரிவு ஏற்பட்டது. அபிநயா தனியாக வாடகை வீட்டில் தங்கினாள். சமூகம் அவளை ஒதுக்கியது. நான் பல வருடங்களாக குற்ற உணர்ச்சியில் வாடினேன். என் தவறால் பல வாழ்க்கைகள் சிதைந்தன. என் அம்மா அப்பாவுக்கு நான் அவமானத்தை தந்தேன். பிரியாவின் வாழ்க்கையை அழித்தேன். அபிநயா சித்தியின் வாழ்க்கையையும் நான் அழித்தேன். இன்று நான் இந்த கதையை சொல்வதன் நோக்கம் ஒன்றே ஒன்று தான். உறவுமுறைகளுக்கு எல்லைகள் உண்டு. அந்த எல்லைகளை மீறும்போது வாழ்க்கை அழிந்து போகும். நானும் அபிநயா சித்தியும் நல்ல நண்பர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த தவறினோம். தருணகால உணர்ச்சிக்கு அடிமையானோம். அதன் விளைவு என்ன என்பதை இன்று வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சமூக விதிமுறைகளும் ஒழுக்கமும் வெறும் வார்த்தைகள் அல்ல. அவை குடும்பங்களையும் உறவுகளையும் காக்கும் பாதுகாப்பு சுவர்கள். அந்த சுவர்களை இடித்துவிட்டால் வாழ்க்கை இடிந்துவிடும். நட்பு மதிப்புமிக்கது. ஆனால் அந்த நட்பில் தவறான உணர்வுகள் கலக்கும்போது அது விஷமாக மாறும். குடும்பத்தின் மதிப்பும் சமூகத்தின் நம்பிக்கையும் ஒருமுறை இழந்தால் மீண்டும் பெறுவது கடினம். ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுகள் உண்டு. தவறான செயல்களுக்கு வலிமிகுந்த விளைவுகள் உண்டு. நானும் அபிநயாவும் அதை கடினமான வழியில் கற்றுக்கொண்டோம். எனது இந்த கதை ஒரு எச்சரிக்கை. தயவுசெய்து என் தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். தருணகால உணர்வுகளுக்கு அடிமையாகி உங்கள் வாழ்க்கையை அழித்துக்கொள்ளாதீர்கள். உறவுமுறைகளின் எல்லைகளை மதித்து நடங்கள். இன்று நான் தனியாக வாழ்கிறேன். என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமூகம் என்னை ஒதுக்கியது. என் வாழ்க்கை அழிந்து போனது. இதுதான் என் தவறுக்கான தண்டனை.